நீங்க செயலே படலன்னு தான் உங்களை வந்து கில்ட்டி ஃபீலிங் கொண்டு வரதுக்கு தான் செயல் தலைவர்னு ஒரு போஸ்டிங் கொடுத்தாங்க. நீங்க அப்பயே வந்து நான் என்ன தப்பு பண்ணேன், என்ன தப்பு பண்ணேன், என்ன ஏன் பதவியிலேருந்து எடுத்தீங்க? இப்போ நீங்க கேட்குறீங்கல்ல, உங்களுக்கு தலைவர்ன்ற பதவி கொடுத்து ஒரு 2 வருஷம் இருக்குமா? 2, 3 வருஷம் இருக்கும். என்ன என்ன தப்பு பண்ணீங்க, ஏன் தலைவர் பதவியிலேருந்து என்ன எடுத்துட்டீங்கன்னு கேட்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20, 30 வருஷமா ஜி.கே. மணி அவர்கள் கட்சி தலைவராக இருக்காங்க. அவர் என்ன தப்பு பண்ணிட்டாரு? எதுக்காக அவர் வந்து கட்சி தலைவர் பதவியிலேருந்து எடுத்து கௌரவ தலைவர் கொடுத்தீங்க? அதுக்கு ஒரு காரணம் ஏதாவது அன்புமணி சொல்லலாம்ல. எந்த காரணமே சொல்லாம உங்களை ஒரு 3 வருஷம் தலைவராக இருந்த உங்களை எடுத்ததுக்கே உங்களுக்கு 1 மாசம் தூக்கம் வரலன்னா அப்போ அவர் என்ன மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாரு. அவர் பையனை நீங்க மறுபடியும் இளைஞரணி தலைவர் போட்டு அதை நீக்கினீங்கன்னா அவர் எந்த அளவுக்கு அப்போ கட்சியில் யாருக்கு வேணாலும் எந்த பாதிப்பு வேணாலும் ஆகலாம். உங்களுக்கான பதவி வந்துடணும், உங்களுக்கான பணம் வந்துடணும், உங்களுக்கான ஆட்சி அதிகாரம் வரணும். கட்சி எந்த நிலைமைக்கு போனாலும் பரவாயில்ல, தொண்டர்கள் எந்த நிலைமைக்கு போனாலும் பரவாயில்ல. அந்த 25 தியாகிகள் குடும்பத்தை பற்றி நீங்க மேடையில் வந்து அந்த குடும்பம் என்ன பாடுபடுதுன்னு தெரியலையே, அவங்களுக்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோமெல்லாம் பேசல. நான் எனக்கு தலைவர் பதவி எடுத்துட்டாங்க, நான் என்ன பண்றது?